ஹலோ மக்களே, இந்த வாரம் பாரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒஃபிஷியலாக பிக் பாஸில் போடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் மானத்தை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சரி, இப்போ பார்வை பற்றி அடுத்த விஷயம் வியானா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, சாந்திரா சொல்லியிருக்காங்களா. வியானா ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாங்கல்ல, அப்போ வந்து வியானா கிட்ட வந்து சாந்திரா சொன்னாங்க, நான் ஜெயிக்கணும்னா நான் யாரை வேணாலும் வந்து பகைச்சிப்பேன், என் கூட ஃப்ரெண்டாக இருந்தவங்களை கூட நான் வந்து ஜெயிக்கிறதுக்காக பஸ் கடியில் தள்ளி விடுவேன், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பேசிக்கலி எனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன், கூட இருக்கிறதுனாலும் நான் இருப்பேன், இல்லை கேமுக்காக அவங்கள தள்ளி விடுறதா இருந்தாலும் நான் தள்ளி விட்டுருவேன்னு சொல்லிட்டு சாந்திரா வியானா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து 100% கரெக்டாக பொருந்தும். பாரு விஷயத்தில் பிளான் பண்ணி பக்காவாக வந்து அவள் தூக்கியிருக்கா. இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி அவளை இரிட்டேட் பண்ணால் இதெல்லாம் நடக்கும். எனக்கு அதாவது ஆனால் கூட பரவாயில்லை, அவள் வெளியே போனால் போதும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானிங்கில் வந்து இந்த மேடம் வந்து எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் ஹவுஸ்மேட்ஸு கேவலமாக சாந்திராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் அன்றைக்கி காரில் சாந்திரா வாயை மூடினாங்கன்னா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. வியனாவும் ரம்யாவும் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க, இவளுக்காக வந்து யாரை வேணாலும் பகைச்சிப்பா, யாரை வேணாலும் வந்து தள்ளி விடுவா, அந்த மாதிரி தான் வந்து சாந்திராவோட கேம் இருக்குது. அதை வந்து நீங்கள் நம்பாமல் நீங்கள் வந்து முட்டாளாயிட்டீங்களே, அவளுக்காக பச்சை மிளகா கடிச்ச போது நான் வீட்டில் இருந்து டிவி பார்க்கும்போது டிவி எடுத்து உடச்சிடலாம் போல ரம்யா சொல்கிறாங்க. அப்போது இந்த சாந்திராவோட இந்த ஃபுல் ட்ராமா நம்பி வந்து ஒருத்தையை வந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்களே, அது எந்த அளவுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் சொல்லுங்கள் பிக் பாஸ்? ஊர் உலகத்தில் நடக்காது ஒன்றும் நடக்கலாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு சீனாக வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் பண்ணிங்களே, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் மட்டும் தெரிஞ்சிச்சு. இந்த வீக்கோட இப்போ வந்தால் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. கிளம்பு இனிமேலும் இருந்தால் எனக்கு தான் டேமேஜ், இந்த ஷோக்கே டேமேஜ்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து வெளியே போய் வச்சுருவாங்க. அடுத்த வாரம் வந்து இந்த கனி, எஃப்ஜே, அமித், பிரஜினி இவங்கெல்லாம் வந்து உள்ளே விடுவாங்க. அட்லீஸ்ட் பிக் பாஸ்க்கு இன்னொரு வாரம் டைம் இருக்குது. எப்படியே பார்வதியை வந்து நீங்கள் ஷோலேருந்து தூக்கிட்டீங்க, ஒரு கெஸ்ட்டாவது கூட்டின்னு வாங்கல, எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக எடுத்துன்னு வரலாமே, அவங்க வரட்டுமே, வந்து அவங்களுக்கான அந்த சென்ட் ஆஃப் வீடியோ நீங்கள் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பேசிக், உங்கள் ஷோக்கு வந்து அந்த பொண்ணு அவ்வளோ உழைச்சி கொட்டியிருக்கா, இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாருங்கப்பா. அதான் அவங்க வந்து இனிமேல் போட்டியாளர்கள் இல்லைல்ல, எக்ஸ் கண்டஸ்டன்ட் தானே, அவங்க வரலாமே, வந்து பேசலாமே, அவங்க சைடு இருக்கிற நேரத்தை வந்து கேளுங்களேன். ஏன் வந்து வர வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? பார்வை திரும்பி கொண்டு வாங்க.